யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கும்படியாக நம்மோடு வந்திருக்கிறார், நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அதற்கு தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் மீது தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க நான் வந்திருக்கிறேன். ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு தகப்பனார், அதிகம் படித்தவர், பேராசிரியராக இருந்தவர், எல்லாராலும் போற்றப்பட்டவர், என்னை சந்திக்க வந்தார். வந்து அழுதார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு மகன், அந்த மகன் இன்ஜினியரிங் படித்துவிட்டு நல்ல வேலைக்கு போனார். எனக்கு பெரிய சந்தோஷம், நல்லா செட்டில் ஆயிட்டான் பையன், கர்த்தர் அவனை உயர்த்துவார் என்று நான் இருந்தேன். ஆனால் 8 மாதத்தில் திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், அப்பா நான் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் அது கண்ணு முன்னால் பிளாங்காக இருக்கு, என்னால் ஒன்றுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை, அப்படியே பிளாங்காக இருக்கு, மணிக்கணக்காக அப்படியே உட்கார்ந்துருக்கு, என்னால் வேலை செய்ய முடியல, பயமாக இருக்கு, நான் வேலைக்கு போக மாட்டேன் என்றான். வீட்டிலே போய் அவனுடைய அறையிலே பூட்டி கொண்டு உட்கார்ந்தான். எங்கேயும் என்னை கூப்பிடாதீங்க, நான் எங்கேயும் வரமாட்டேன், நீங்கள் யாரும் என்னை வந்து பார்க்க வேண்டாம், நான் இப்படியே செத்து போகிறேன், என் சொத்தெல்லாம் என் சகோதரிக்கு கொடுத்துருங்க, நான் இப்படியே செத்து போகிறேன். இருளிலே உட்கார்ந்திருக்கிறான். அவரும் அழுதார், நானும் அழுதேன். பிள்ளை இப்படி இருக்கும்போது எப்படி நம்மால வாழ முடியும்? கட்டுண்டவர்கள், இவ்விதமான ஏராளமான கட்டுகள், விதம் விதமான கட்டுகள் நம்மை வந்து இந்த உலகத்திலே கட்டுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களையெல்லாம் விடுதலையாக்கவே நான் வந்திருக்கிறேன். இன்று இயேசுவால் மட்டுமே உங்களை விடுதலையாக்க முடியும். அதற்கு தான் அவர் சத்தியத்தை உபயோகப்படுத்துகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் யார்? யோவான் 14:6 இயேசு சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாயிருக்கிறேன். ஐ ஆம் த ட்ரூத். நானே உங்களை விடுதலையாக்குகிறவர், நான் தான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும், சத்தியமாகி என்னை அறிய வேண்டும், அப்பொழுது நீங்கள் விடுதலையாவீர்கள். நான் உங்களை விடுதலையாக்குவேன். நீங்கள் எல்லாரும் சத்தியமாகி இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நாம் அவரை அறியும்படி நம் கண்களை திறந்திருக்கிறார். எவ்வளோ சந்தோஷம்! விடுதலையை அறியும் முன்பதாக சத்தியத்தை அறியும்படி ஆண்டவர் செய்கிறார். இயேசுவை அறிந்து கொண்டால் போதும், ஒவ்வொரு காரியத்திலும் விடுதலை வந்துட்டே இருக்கும், விடுதலை வந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் பிசாசு வந்து நம்மை கட்டும்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் கிரியை செய்கிறான், ஒவ்வொரு நிமிஷமும் கிரியை செய்கிறான், அதான் அவனுடைய வேலை. ஆனால் நாம் பிசாசையும் பார்ப்பதில்லை, அவன் கட்டுகிற கட்டுகளையும் பார்ப்பதில்லை, சத்தியமாகிய இயேசுவையே பார்க்கிறோம், நம்மை விடுவிக்கிறவராகிய இயேசுவையே பார்க்கிறோம். கட்டுகள் கூட 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 இயேசுவை கூடுதலாக பார்க்கிறோம், இயேசுவை கூடுதலாக நாம் அணிந்து கொள்கிறோம், இயேசுவுக்கு கூடுதலாக வேலை செய்கிறோம், இயேசுவுக்கு கூடுதலாக கொடுக்கிறோம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தைரியமாக இருங்கள். இயேசு பிலாத்து முன்பதாக நிற்கிறார். அவரை கட்டி வைத்திருக்கிறார், கைதியாக கட்டி வச்சிருக்கிறார். பொய் குற்றம் சாட்டி அவரை நிறுத்துகிறார். அவரிடத்தில் ஒரு தவறையும் காணவில்லை என்று பிலாத்து சொல்கிறான். அந்த தேசாதிபதி சொல்கிறான், கவர்னர் சொல்கிறான், இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை, ஆனாலும் கட்டப்பட்டவராக நிற்கிறார். அப்போ அவன் கேட்கிறான், நீ ராஜாவா? யோவான் 18:37 கேட்கிறான், நீ ராஜாவா? இயேசு சொல்கிறார், ஆம், நான் ராஜா தான். எதற்கு ராஜா? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க ராஜாவாக வந்திருக்கிறேன். எல்லாரையும் விடுதலை செய்யும் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. I am the sign for the truth that sets everybody free, everybody free, everything free.
ஐ ஆம் a கிங். என்னாலே அல்லாமல் ஒருவனும் விடுதலையாக முடியாது, ஒரு பெண்ணும் விடுதலையாக முடியாது. நான் ராஜா, நான் சொன்னாதான் நடக்கும், நான் செய்தாதான் நடக்கும். என்ன ஆச்சரியம்! அதற்கு தான் அவர் சிலுவைக்கு போனார், கட்டுண்டவராக சிலுவைக்கு போனார். நம்முடைய கட்டுகள் ஒவ்வொன்றையும், பாவக்கட்டு, நோய் கட்டு, பிசாசின் கட்டு, பொல்லாத மனிதர்களின் பொய் வார்த்தைகளின் கட்டு, துர்ச்செயல்களின் கட்டு, அந்நியாய பாடுகளின் கட்டு, எல்லாவற்றின் வழியாக கடந்து சென்றார். இருளின் அதிகாரத்தின் கட்டிலும் அவர் கடந்து சென்றார், தனிமையின் கட்டிலும் கடந்து சென்றார். சட்டை இல்லாத வெறுமை நிலை, அந்த கட்டிலும் கடந்து சென்றார். குடிக்க கூட ஒன்றுமில்லை, கசப்பான காடிதான் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் சாப்பாடு சாப்பிடும் பொழுது நான் அதற்காக 1000 மடங்கு ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்துவேன். 1000 மடங்கு இந்த ஆகாரத்துக்காக நன்றி. ஒவ்வொரு முறை வாயிலே சாப்பாடை போடும் பொழுதும் நன்றி சொல்லுவேன். அவருடைய இரக்கம். ஏனென்றால் இயேசு சாப்பாடு இல்லாமல், குடிக்கிறதுக்கு சரியான தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமல், கசப்பு தான் கொடுக்கப்பட்ட நிலைமையிலே கட்டுகிறவனாகிய பிசாசை அவர் வெளியரங்கமாக்கி அவன் மீது வெற்றி சிறந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், உயிரோடு எழும்பினார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நான் தான் சத்தியம், எவரையும் விடுதலையாக்கும் சத்தியம். அதே இயேசுவாகிய நான் தான் உங்களுக்கு ஜீவன், உங்களுக்கு ஜீவன். உங்களை கொல்லும்படியாக வரும் கட்டுகள் எல்லாவற்றிலும் நானே ஜீவனாயிருப்பேன். யோவான் 11:25 என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது, இயேசுவாகிய என்னை அறியும் பொழுது, நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள். அவ்வளவுதான், நான் செத்து போறேன், வேலை போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல, பணம் போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு, மானம் போயிடுச்சு என்று நீங்கள் சொல்லக்கூடும். நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள், மரித்தாலும் பிழைப்பீர்கள். 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பீர்கள். ஏனென்றால் இயேசுவாகிய சத்தியம் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். இயேசுவை போல வாழ்கிறீர்கள். பாவத்திற்கு இடமே கொடுப்பதில்லை, கோபத்திற்கு இடமே கொடுப்பதில்லை, எந்த மனிதரையும் திட்டுவதே கிடையாது. இயேசு இயேசு இயேசு. கட்டுகள் வர 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 இயேசுவால் கூடுதலாக நிரம்புகிறோம், கூடுதலாக பைபிள் வாசிக்கிறோம், கூடுதலாக ஜெபம் பண்ணுகிறோம், கூடுதலாக காணிக்கை கொடுக்கிறோம், கூடுதலாக மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஜெபகோபுரத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுகிறோம். சத்தியம் பெருகுகிறார். அதனால் என்ன வருகிறது? ஜீவன். நாம் வாழ்கிறோம். ஒருவரும் நம்மை கொல்ல முடியாது, ஒரு பிசாசும் கொல்ல முடியாது. கொல்ல வருகிறவர்கள் முன்பதாக நீங்கள் எழுந்து ஜீவனோடு இருப்பீர்கள். அவர்கள் வந்து உங்களோடு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வார்கள். இயேசு ஜீவனுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார், எங்களோடும் ஒப்பந்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று கேட்பார்கள். இன்று முதல் அது நடக்கப் போகிறது, உங்களுக்கு நடக்கப் போகிறது, உங்களுக்கு நடக்கப் போகிறது. எனக்கு நடந்து இருக்கிறது, எனக்கு நடந்து இருக்கிறது, என் தந்தைக்கு நடந்திருக்கிறது, எங்கள் குடும்பத்திற்கு நடந்திருக்கிறது. 63 வருஷம் என் தந்தைக்கு ஆண்டவர் தோன்றி ஊழியத்திற்கு அழைத்த வருடங்கள். 63 வருஷத்திலையும் எத்தனை நோய்கள், எத்தனை பொறாமை நாவிகள், எத்தனை போராட்டம். ஆனால் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் சொல்லுவார், நீ அவர்களை பார்க்காது, கூடுதலாக ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு, கூடுதலாக என்னை குறித்து எல்லாரிடமும் சொல்லு, கூடுதலாக மற்ற ஊழியங்கள், மற்ற சபைகள், மற்ற ஆலயங்கள் கட்டும்படியாக காணிக்கை கொடு. என்னை உயர்த்து, என்னை உயர்த்து. அப்பொழுது உன் கட்டுகள் எல்லாம் தாழ்ந்து போகும், உடைந்து போகும் என்று சொன்னார். அப்படியே நடந்து கொண்டு வருகிறது. அதுவே வழி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் இயேசு நமக்குள் இருக்கும் பொழுது எந்த பிலாத்தும் நம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாலும் சரி, நாம் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவோம். இயேசு நம்மை எழுப்புவார். இன்று இயேசுவுக்கு எப்படிப்பட்ட பெயர்? இயேசுவின் நாமத்தினாலே
வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்குகிறது. உங்களுக்கு முன்பதாக முடங்கும். உங்க பெயருக்கு முன்னால இல்ல, உங்களுக்குள் இயேசுவின் பெயர் மட்டும் வெளிப்படும், மட்டும் வெளிப்படும், மட்டும் வெளிப்படும். குடும்பத்தினர் எல்லாரும் வந்து, அம்மா நீ ஜோமனாதாமா எனக்கு பாக்கியம்னு உங்களை தேடி வருவார்கள். இன்னைக்கு ஒருவேளை உங்களை அவமானப்படுத்தலாம், ஆனா இயேசு உங்களுக்குள் பெருகும் பொழுது, பொருள் பெருகும் பொழுது அல்ல, புகழ் பெருகும் பொழுது அல்ல, பிள்ளைகளுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்கிறதுனால இல்லை, ஆனால் இயேசு உங்களுக்குள் பெருகும் பொழுது எல்லாரும் வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் உங்களிடம் பெற்றுக்கொள்வார்கள், உங்களை கனம் பண்ணுவார்கள். அந்த நிலைமைக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். இன்று முதல் அதை அனுபவிக்க போகிறீர்கள். இதுதான் இயேசுவோடு இருக்கும் கிருபை, இயேசுவோடு இருக்கும் ஆசீர்வாதம். அதே போல அவர்தான் வழி. சத்தியமாகி அவரை அறியும் பொழுது ஜீவன் வருகிறது, வாழ்கிறோம், வழியும் திறக்கிறது. நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை நம்புகிறீர்களா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார், நன்மையை வழங்காதிரார். அத்தனை நன்மையும் சேர்த்து வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறார். அத்தனையும் வரும். அத்தனைக்கான வழி இயேசுதான். ஏன்னா அவர் சிலுவையில் கட்டப்பட்டார், சிலுவையில் இருந்து எழுந்து வாசலை திறந்திருக்கிறார், வாசலை திறந்திருக்கிறார். இந்த விடுதலை கர்த்தர் இன்று உங்களுக்கு தருவார். எப்படி தருவார்? இயேசுவின் ஆவி உங்களுக்குள் இப்பொழுது இறங்கும். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இயேசுவின் இந்த ஆவி இப்பொழுது உங்களுக்குள் இறங்க போகிறது. நீங்க சொல்லலாம், இயேசுவை நம்புறேன், நான் ஜெபம் பண்றேன், இது பைபிள் வாசிக்கிறேன், நான் கொடுக்கிறேன், ஆனாலும் எனக்கு பலவீன ஆவி இருக்குது. வேதம் கூறுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:26 உங்கள் பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்யவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்குள் பிரவேசிப்பீர்கள். என்ன வேலை, என்ன குடும்ப ஆசீர்வாதம், என்ன வீடு, என்ன பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும், எல்லாத்தையும் காமிப்பார். அத்தனையும் தேடி வரும். இயேசுவே வழி. அதற்கு அவருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார், நிரப்புவார். ஆவியானவர் உள்ள வரும்போது என்ன நடக்குது? ரோமர் 8:11 படி செத்த உங்கள் சரீரத்தை அவர் உயிரோடு எழுப்புகிறார். செத்த உங்கள் வாழ்க்கை உயிரோடு எழுப்புகிறார். ஏனென்றால் அவர்தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர். அதே இயேசுவின் ஆவி உங்களுக்குள்ளே இறங்கும், உங்களை உயிரோடு எழுப்புவார். வழி திறக்கும், வழி திறக்கும். யார்தான் நமக்கு வழி? இயேசுவே வழி, சத்தியமாகி அவரே வழி. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். யாத்ராகமம் 23:20 அதை வாசிக்கிறோம். வழியிலே உன்னை பாதுகாத்து நீ போய் சேர வேண்டிய இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாளிலிருந்து வாசல் திறக்கும். வழியாகிய இயேசு எனக்கு முன்னே போகிறார். வர வேண்டிய அத்தனையும் தேடி வரும். Thank you Jesus. எல்லாரும் வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இப்பொழுது விடுதலையின் ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாரும். சத்தியமாகிய நீர் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். என் வாழ்க்கை சத்தியமாகிய உம்மால் நிரம்பட்டும் என்று வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இயேசுப்பா நிரப்பும், இயேசுப்பா நிரப்பும், ஒவ்வொரு வரையும் நிரப்பும், ஒவ்வொரு வரையும் நிரப்பும். இயேசுப்பா இடம் கொள்ளாமல் போக மட்டும் இயேசுவால் இவர்களை நிரப்பும்.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் சுவாமி. உமது மகிமை இறங்குவதற்காக நன்றி, உமது ஜீவன் இறங்குவதற்காக நன்றி. எல்லாரையும் புது ஆவியினால் நிரப்புவதற்காக, புது பாஷையினால் நிரப்புவதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. முழுமையாக ஆளுகை செய்யும், முழுமையாக நிரப்பும். எல்லாம் புதிதாகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். தொடர்ந்து உமது கிருபை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.